ஹாய்டா. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. ரொம்ப ரொம்ப நாளாச்சு. சாரி. எப்போவுமே மூடு இருக்காது வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி, அதனால லேட் ஆகும். பட் இப்போ நான் சீரியஸாக சிக் ஆகிட்டேன் ரொம்ப. ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தேன். 2 டேஸ் கூட ஆகலை. போதும் ரெஸ்ட் எடுத்தது. வீடியோ போட வந்துட்டேன். உடம்பு கொஞ்சம் முடியல, ஆஸ்பத்திரிலேருந்து தான் வந்தேன். அதான் லேட்டு. ஓகே. ரஃப் நைட் பார்த்துடலாம். ஸ்டார்டிங் வி அந்த பார்லேருந்து கிளம்பியிருப்பான், அதுலேருந்தே பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. டைம் ஒரு 11 அப்படி ஆகுது. டெய்லி வி வருவான், பட் வரல. ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. என்னமோ தெரியல, உங்கள் மனசுக்குள்ளே 1000 தாட்ஸ் போகுது. டெய்லி வருவாங்கல்ல, எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதுக்கப்புறம் வரமாட்டாங்களா அப்படின்னு தோணுது. தூங்கலாமா வேண்டாமா அப்படி இருக்குது. ரொம்ப டிஸ்டர்பாக ஒரு 2-3 டேஸ் அவன் உங்கள் கூடயே இருந்துட்டான். டக்குன்னு இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வி உங்கள் கையில் ரிங் போட்டு விட்டுருப்பான். ஸோ அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. வி பற்றின தாட் உங்களுக்கு அப்படி போயிட்டுருக்கு. நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு அவர் நம்மளுக்கு. பட் அவர் கூட இருக்கோம். அவர் புரிஞ்சுக்கிறோம்ல நம்ம அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள நிறைய போகுது. உங்கள் கூட இருக்கும்போது அவங்களோட கோபம் உங்களுக்கு எல்லாமே புரியுது. அது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்க. கார் சவுண்டுனா அவங்க வராங்களா என்ன அப்படின்னு வேகமாக டோர்கிட்ட இருந்து டோரை ஓப்பன் பண்ண உங்கள் முன்னாடி நின்றுருக்கான். அவன் வரமாட்டான் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும், பிகாஸ் ஆன் டைம் ஆகிடுச்சா. ஸோ அவங்க வரமாட்டாங்க அப்போ இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணி உங்களுக்கு தூக்கம் கூட வரல. இந்த டைமில் வந்திருக்கான். அவனை பார்க்குறீங்க, ஏதோ தெரியல ஹாப்பி. நீங்கள் ஸ்மைல் பண்ண உள்ளே வந்த அடுத்த செகண்ட் அவன் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு கண்ணு மொழிலாம் பிள்ளுங்குது. குடிச்சிருக்கான். உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. உங்கள் கண்ணை உருட்டி வீயை பார்க்குறீங்க. ஒரு பயத்தோட குடிச்சு தானே ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஆஷா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அது ஞாபகம் வருது. நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களை மூவ் பண்ணி கூப்பிட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்லாம் அப்படி நடந்துட்டுருக்கு. லவ்லியா அப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ளஷராக ஃபீல் ஆகுது. அவன் கொடுக்குறதுலாம் உங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது, ஹாப்பியாக. கிட்டத்தட்ட நீங்கள் மோன் பண்ணிருக்கீங்க. உங்கள் கிட்டே இருந்து ஹெவியாக சவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பிகாஸ் அப்படி தான் பண்ணுறான். நீங்கள் அவனை ஃபீல் பண்ணிருக்கீங்க. அவன் லிக் பண்ணுறது, பைட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் லிப்ஸ்லாம் கடிச்சிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் எல்லாத்தையும் லாங்காக கொண்டு போய்கிட்டே இருக்கு. உங்கள் சவுண்ட்ஸ் நல்லா கேட்குது. அதுலேயே கொஞ்சம் ஹைப் ஆக்கி ஹாப்பியாக அப்படி பண்ணிட்டுருக்கீங்க 2 பேரும். அன்றைக்கி நைட் அப்படியே ஹாப்பியாக அப்படி போகுது. மார்னிங் ஹக் பண்ணி 2 பேரும் தூங்கிட்டுருக்கீங்க. ஃபோன் சவுண்டு தான் 2 பேருக்குமே காற்றுல விழுது. வீக்கு கால் மேலே கால் வந்துகிட்டே இருக்கு. 2 பேரும் அட் அ டைமில் கண்ணு தந்து பார்க்குறீங்க. வீக்கு நீங்கள் நைட்டில் சவுண்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது ஞாபகம் வந்து அவன் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். உங்களுக்கு இங்கே நீங்கள் சவுண்ட் போட்டிருப்பீங்க. அது வந்த உடனே ஒரு மாதிரி இன்னுமோ தெரியல, ஷையாக இருக்கு. நீங்கள் அவனே பார்த்துட்ருக்க. அவன் உங்கள் ஃபேஸில் இருக்க ஹேர் எடுத்து உங்கள் ஏஸ்கிட்ட விட்டு நைட்டு அப்போ இருந்தப்போல நீங்கள் ஒரு மாதிரி திருன்னு முளைச்சிட்டு அவனே பார்க்குறீங்க. உங்கள் ஹிப்பில் கை வச்சுருந்துருப்பான். க்ளோஸாக அவங்கள இழுத்துக்கிட்டு ஏன்டி இப்படி முழிக்கிற, இத்தனை சொல்ல இருந்தேன் இல்லை, இதே மாதிரி பண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லை அது மாதிரி பண்ணாதா பிடிக்கல, எதையாவது சொல்ல, என்ன பேசுதுன்னே தெரியல. அவங்க கையை மெதுவாக எடுத்து விடுறீங்க. இன்னும் க்ளோஸாக பிடிச்சி உங்களை இழுத்துட்டு என்னடி பண்ணுற, அது உங்களுக்கு ஃபோன் வருது. இந்த நேரத்தில் எவன்டா அப்படிங்கிற மாதிரி அவன் பெட்டில் ஒரு கார்னரில் அவன் மொபைல் இருக்குது. மொபைல் எடுக்க ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு நிமிஷம் நடத்துறேன். நீங்கள் வந்து அவனுக்கு மொபைல் எடுத்து கொடுக்குறீங்க. ஒரு கை உங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கு. 2 பேரும் நியூடாக இருக்கீங்க. அந்த மொபைலை பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு
கால் கட்டாயிடுச்சு போல அப்படின்னு அவன்கிட்ட கொடுக்க அவன் உங்களை பிடிச்சி அப்படியே ரொட்டேட் பண்ணி உங்க மேலே வரான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபோன் வருது. ஃபோன் கொடுக்க தட்டி விட்டுட்டு மார்னிங் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்க அவன் எனக்கு தெரிஞ்ச நைட்டு உனக்கு அதெல்லாம் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் உன் சவுண்ட்ஸ் கேட்டேன். அதான் ஓகே இப்பயும் சவுண்டு என் காதில் கேட்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறான். அவ்வளோதான் சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த ஃபோன் வந்துட்டுருக்கு. 2 பேருமே அதை நீங்கள் கண்டுக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவன் ஃபினிஷ் பண்ணுறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க லிப்ஸ்லாம் கடிச்சு ஒரு மாதிரி இருக்கு. அவன் உங்கள் லிப்ஸை டச் பண்ணி எதுக்கிட்ட இப்படி கடிச்சுக்கிட்ட? அது அது ஒன்றும் இல்லை, ப்ளஷர் ஃபீல் ஹேண்டில் பண்ண முடியல. அது ஒன்றும் இல்லை. உண்மையாகவே உங்களால் அந்த ஃபீலை ஹேண்டில் பண்ண முடியாமல் அப்படி பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களை கிஸ் பண்ணலான்னு பெண்ட் பண்ணுறான். டோர் நாக் பண்ணுற சவுண்டு. 2 பேரும் டோரை பார்க்குறீங்க. வியோட பிஏ தெரியுதோ? உங்கள் மேலேருந்து எழுந்த நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் எடுத்து போட்டு வெளில போகிறான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டில் கை வச்சுட்டு பொறுமையாக எழுந்து உட்காருங்க. இவர் புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு டைம் ஒரு மாதிரி இருக்கார், ஒரு டைம் ஒரு மாதிரி இருக்கார். கோவமாக இருந்தாலே பயமாக இருக்குது பார்க்க. ரொமான்டிக்காக நைட்லேருந்து இப்போ வரைக்கும் ஏன் இவர் மட்டும் இப்படி இருக்காரு? இவர் எப்போவுமே இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃபேஸ்லாம் மூஞ்சிலாம் கவர் பண்ணிட்டு எப்போவுமே இவர் இப்படி தான் சமாளிக்கணுமா அப்படியே இருக்க. ஸோ வெளியே பேசுகிற சவுண்டு கேட்குது. அவன் வாய்ஸே அப்படி இருக்க. ஒரு மாதிரி டீப் வாய்ஸ். வெளியே வந்து கத்துறான். அப்பயே கிட்ட இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தார், வெளியே போயிட்டு உடனே கத்துறாரு. எப்போ கோமாவுறாரு, எப்போ நார்மலாக கண்ணே தெரிய மாட்டேங்குதே. லைட்டாக எட்டி பார்க்குறீங்க, பயங்கரமாக கத்திட்டுருக்கான். ட்ரெஸ் வேறு இல்லாமல் இருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு போ அப்படின்னு குளிக்க போயிட்டீங்க. வெளியே பிஏ சார் இல்லை சார் உங்களுக்கு கால் பண்ணாங்களா மேடம், நீங்கள் கால் எடுக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு என்ன மொபைல் கொடுக்க சொன்னாங்க சார். அதுக்கு தூக்கிட்டு வந்துடுவியா? நான் இங்கே தான் இருக்கேன், ஏதாவது சொன்னியா நீ அவள்கிட்ட? இன்னும் சார் நான் அதெல்லாம் எதுவும் சொல்லலை, வெயிட் பண்ண வரேன். உள்ளே வரான், மொபைல் எடுக்க உங்களை பார்க்குறான். பெட்டில் நீங்கள் இல்லை, ரெஸ்ட் ரூம்லேருந்து சவுண்டு வருது. சரி குளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து பொறுமையாக வெளியே வந்தா உள்ளே தான் இருக்கா. ஜியோ அப்படின்னு ஏதாவது பேர் சொல்லி தொலைக்காத புரியுதா? அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். புரியுதா கேட்டேன். ஓகே சார். அவன் மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட டெக்ஸ்ட்டு மிஸ்டு கால் நிறைய இருக்குது. ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நேற்று பாதியிலே விட்டுட்டு வந்திருப்பான் இல்லையா, ஸோ அதில் ட்ரிக்கர் ஆயிருக்கா. அந்த டெக்ஸ்டில் புரியுது. சரி நீ கிளம்ப ஆஃபீஸ்க்கு, நான் பின்னாடி வரேன். ஓகே சார். கொஞ்சம் திரும்பி பார்க்குறான். இங்கே தான் இருக்கேன், எதாவது அவள்கிட்ட சொல்லி வைக்காத புரியுதா? சொல்ல மாட்டேன் சார். கிளம்பு. அவங்கேருந்து கிளம்ப நீங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸில் வேர் பண்ணிட்டோம். எதுக்கு ஒரு கத்துறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டோரை ஓப்பன் பண்ண, அவன் டோர் ஓப்பன் பண்ண டோரில் கை வச்சுருப்பான். நீங்கள் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டீங்க. குளிச்சிட்டியா? எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க? கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்க அவன் உள்ளே வந்த அடுத்த செகண்ட் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்குறீங்க. கோவமாக இருக்கான்னா என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவன் கிஸ் பண்ணிட்ட. பயப்படாத, எதுவும் ஸ்டார்ட் பண்ணிக்க மாட்டேன், ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறான். ஆல்ரெடி பயந்துட்டுருப்பீங்க, எதுவும் பேசல, சைலண்ட்டாக திரும்பி நீங்கள் அவனை பார்க்க அவன் போயிட்டு கிளம்புறான். கொஞ்ச நேரம் 2 பேரும் காரில் இருக்கீங்க. ட்ரை பண்ணிட்டுருக்கான். அங்கே நீங்கள் ஒர்க் போகிறது அவனுக்கு பிடிக்கல. ஸோ எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறது தெரியாமல் முழிச்சிட்டே ஒரு மாதிரி வண்டி ஓட்டிகிட்டே வரான். இந்த டைம் ஜியா கிட்ட இருந்த கால் வருது. மொபைல் எடுத்து பார்க்குறான், பட் அட்டன் பண்ணலை. கட் பண்ணி ஃப்ரண்டில் போட்டான். நீங்கள் பார்க்குறீங்க, நார்மலாக ட்ரை பண்ணிட்டுருக்கான். மொபைலை பார்க்குறீங்க, அதை அடிச்சிட்ருக்கு. ஃபோன் வருது. திரும்பி உங்களை பார்க்குறான். ஏன் ரொம்ப நேரம் அடிச்சுட்டே இருக்கான்? ஒன்றும் இல்லை, நார்மல் கால் தான், நான் பார்த்துக்கிறேன்.
அப்படி சொல்லிட்டு மொபைல் எடுத்து கட் பண்ணுறான். ஜியா ஆல்ரெடி கோவத்தில் இருந்திருப்பா. அவன் கட் பண்ண ட்ரிகர் ஆகிட்டா. பிகாஸ் அவங்க கார் பின்னாடி தான் வந்துட்டுருக்கா. அவள் சம்திங் எங்கேயோ போயிருப்பான். கார் பார்த்த உடனே கால் பண்ணுறான். எடுக்கல. ஃபாலோ பண்ணிட்டு வரா. அவளுக்கு காருக்குள்ளே ஏதோ ஒரு பொண்ணு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால கண்டினியூஸாக வீக்கு கால் பண்ணுறா. யாரு அப்படி கேட்கலான்னு. பட் தான் பிக் பண்ண மாட்டேன்றானே. பின்னாடியே வரா. கவனிக்கவே இல்லை. சைலண்டாக வண்டி ஓட்டுறான். ஃபோன் வந்தாலும் கட் பண்ணி விடுறான். இங்கே ஜியாவுக்கு அவள் காலை கட் பண்ணுறது ஒரு கோவம் இருந்தாலும் காரில் யாரோ ஒரு பொண்ணு உட்காந்துட்ருக்கா. அதை பார்க்க செம்மையாக பற்றிக்கிட்டு வருது அவளுக்கு. உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரா. நீங்கள் ஒர்க் போவீங்க இல்லையா, அந்த பிளேஸில் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணுறான். கொஞ்ச தூரம் தள்ளி ஜியா நிற்கிறா. பட் நீங்கள் 2 பேருமே அவளை பார்க்கல. நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த பிளேஸ் வந்த உடனே இறங்க போக்க டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அவனை பார்க்க உங்கள் ரிங்கை டச் பண்ணி, உனக்கு கரெக்டாக இருக்குல்ல இதை, உனக்கு பிடிச்சிருக்கா, சரிப்போ உங்கள் கையை விடுறான். அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறான். கிளம்புன அடுத்த செகண்ட் ஸ்ட்ரெயிட்டாக அந்த காரு நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த பிளேஸில் தான் வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டே வரா. ஷாரு ஹோட்டலில் இருக்கானா, வீட்டில் கூட இல்லாமல். புரியுது எந்த ரூமில் இருக்கா அப்படின்னு அவன் அந்த ஹோட்டலுக்குள்ளேயும் வந்து ஒரு ரூமா தட்டிட்டு இருக்கா. இங்குதானா யாரு அவன், எங்கடி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமா தட்டி உள்ள இருக்கா. ஆளுங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்றா. ஃபர்ஸ்ட் ரூம் தட்டி இருப்பா. யாரோ ஜென்ஸ் வராங்க. இங்க அவ இல்லையா, அப்போ இந்த ரூம்ல இருப்பா புள்ள அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோட்டல் ரூம்ல இருக்க ஒரு ரூம் டோரும் தட்டிக்கிட்டே இருக்கா. வைத்தியம் மாதிரி பண்றா. இந்த நியூஸ் கார்ட்ஸுக்கெல்லாம் போகுது. அதாவது அங்கே ஒர்க் பண்ணுற கார்ட்ஸுக்கு எல்லாரும் அவளை கோம் பண்ணி பார்க்குறாங்க. யாருன்னு தெரியல. ஒரு ரூமை தட்டிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணுறா. இங்கே பாருங்க மேம், இங்கேருந்து போகலன்னா கண்டிப்பாக நாங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணுருவோம். போலீஸுக்கு கால் பண்ணுறீங்களா, என்ன வேணாலும் கழட்டுங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நான் தேடி வந்த பொண்ணு எனக்கு வேணும். பொண்ணா, என்ன மேம் சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு அந்த பொண்ணு வேணும். எந்த ரூமில் இருக்க ஒழுங்கா நீங்களே சொல்லிடுங்க. மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் அந்த பொண்ணு, பேர் என்ன, ஏதாவது சொல்லுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த மாதிரி கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நிறைய பேசுகிறானுங்க. உங்களுக்கு தான், அவளுக்கு தான் உங்கள் பேர் அதெல்லாம் எதுவும் தெரியாதே. பேரா, அது தெரிஞ்சா நான் ஏன் வந்து இவ்வளோ தேட போகிறேன் தழு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு டோரை தட்டு போகும்போது அவனுங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறானுங்க. கையை விடுங்கடா, நான் யாருன்னு தெரியல, ஒரு நிமிஷம் அப்படின்னு அவனுங்களை பிடிச்சி தள்ளிட்டு ஃபோன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறா. இந்த டைம் அந்த ஹாலில் ஒரே க்ரௌட் ஆகிடுச்சு. எல்லாரும் வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த கூட்டத்தில் தான் நீங்களும் வரீங்க. ஒரே சத்தமாக இருந்திருக்கும். இப்போ தான் உள்ளே வந்திருப்பீங்க. இன்னும் சவுண்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யார் அது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறீங்க. ஜியா ஃபோன் எடுத்து காதில் வச்சுக்கிட்டே, உனக்கு இருக்குதுடா, 5 நிமிஷத்தில் இந்த ஓட்டிலே நான் விலைக்கு வாங்குறேன் இரு அப்படின்னு ஒரு காட்ஸை திட்டிகிட்டே ஃபோன் எடுத்து காதில் வைக்க நீங்கள் வந்து நிற்கிறீங்க. உங்களை பார்த்துட்டா. காரில் இருக்கும்போது அவளுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. பட் நீங்கள் இறங்கி வந்து ஒரு பாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிருப்பீங்க. ஸோ அப்போ உங்களை பார்த்துருப்பா. இப்போது நீங்கள் அவன் முன்னாடி நிற்கிறீங்க. உங்களை பார்க்குறா. ஹே, நீ தானோ அது அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு பேக்கில் போட்டு உங்ககிட்ட வரா. உங்களுக்கு தெரியல நம்மள என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நீங்கள் அவளை பார்க்க அவள் உங்களை பார்த்துட்டே உங்கள் யூனிஃபார்மை பார்க்குறா. அதாவது இந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற மாதிரி சம்திங் பேட்ச் அது இது நீங்கள் எதுவும் போட்டுட்ருப்பீங்க. ஹே, நீங்கள் ஒர்க் பண்ணுற பொண்ணா? எல்லாரும் உங்களை பார்க்குறாங்க. இவங்களுக்கு எப்படி நம்மளுக்கு தெரியுமா, எதுக்கு நம்மளை பார்க்குறாங்க, நம்மள்ட்ட கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜியாவை பார்க்க ஒன்று தானே கேட்குறேன். நீங்கள் ஒர்க் பண்ணுறியா? ஆமாம் மேம். சூப்பர் மெய்து ஒரு மாதிரி அவளே பார்க்குறீங்க. தியாங்கா டேஸ்ட் ஏண்டா இப்படி இருக்குது, நானும் வேறு யாரும் இந்த ஹோட்டலில் தங்குறாங்களோ அப்படி நினச்சி நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்டா. ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற பொண்ணு ஒரு பொண்ணையும் விட்டுறதில்ல. மேம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ எங்கள் ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணுறியா?
பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி வேணும்னா என்ன ஒர்க் வேணாலும் பண்ணுவீங்க போல, அப்படி தானே? உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இவ இப்படி பேசுனா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவன் மூஞ்ச பார்க்குறீங்க. உனக்கு எவ்வளோ மணி பே பண்ணுறாங்க? நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களா அதில் ரிலேட்டடாக கேட்குறாங்க போல அப்படி சொல்லிட்டு உங்கள் மணி அமௌண்ட்டை சொல்கிறீங்க. அவ்வளோ சீப்பா? சரி, ஓகே ஓகே, ஒர்க் பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான். சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறா. யாருக்குமே ஒன்றுமே புரியல. நீங்கள் சைலண்ட்டாக நின்று அவளே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு, ஏன் நம்மள மட்டும் கேட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நின்றுருக்கீங்க. அப்புறம் நீங்கள் கண்டுக்கல. பிகாஸ் எல்லாரும் அவளை லூசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்திருப்பா, ஒரு ரூமை தட்டியிருப்பா, மென்டல் மாதிரி பண்ணியிருந்துருப்பா. ஒரு செகண்டில் இந்த நான் ஹோட்டலே வாங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. தென் உங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவ்வளோதான், அவள் லூசு தான் போல அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. யாரும் பெருசாக அதுவும் கண்டுக்கல. ஹிங்கவி ஆஃபீஸில் இருக்கான். உங்களுடைய தாட் அவனுக்கு எல்லாமே ஓடுதா, நிறைய திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். அவன் முன்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க. நேற்று வீயோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒய்ஃப் அப்படி சொல்லும் போது அவனுக்கு மைண்டில் நீங்கள் மட்டும்தான் வந்திருப்பீங்க. அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு ஆமாம் அவன் நம்மளுக்கு ஒய்ஃப் தானே அப்படி திங்க் பண்ணியிருந்துருக்கான். இதெல்லாம் ஃபீல்னு கூட தெரியல. ஒய்ஃப் நான் என் மைண்டுக்கு நீ தான் வர. ஆக்சிடெண்ட்டாக என்கிட்ட கிடச்சேன். உன்கிட்ட வந்ததுலேருந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கேன். ஆமாம், நீ என் ஒய்ஃப் தான், நீ மட்டும்தான் என் ஒய்ஃப். ஒரு ஸ்மைலோட உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டுருக்க. அடித்து திறந்துட்டு ஜியா உள்ளவரா கொஞ்சம் நேரம் நல்ல மூடில் இருக்க விட மாட்டாளே. என்ன அறிவு இருக்கா? இது ஆஃபீஸு, ஒன்று உங்கள் அப்பா ஆஃபீஸ் கிடையாது. மேனஸ் நம்ம இப்படி தோர்த்துட்டு உள்ள வருவியா? ஏய், உனக்கு எனக்கு மேரேஜ் ஆக்க போதும். இதில் எங்கே இருக்குது நம்ம 2 பேருக்குள்ள மேனஸ்? இப்போ எதுக்கு வந்திருக்கேன் பதில் சொல்லு. நேற்று தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்ததா? அவளே பார்க்குறான். இல்லை, பார்ட்டிலேருந்து நீ பாதியில் கிளம்பிட்டில்ல, அதனால தான் அமைதியாக இருக்கான். ஹோட்டல் ரூமில் எங்கேயாவது ஸ்டே பண்ணுறியாவி? உனக்கு என்ன வேணும் ஜியா? எனக்கு நீ எங்கே தங்கியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். யாரு கூட, எந்த பொண்ணு? நீ ஏன் வெளியே போறியா, இல்லைன்னா காட்ஸ் எடுத்து வெளியே தள்ளி கதை சத்து சொல்லிட்டான். இந்த ஆஃபீஸ் இருக்குல்ல, இது நம்ம 2 பேரும் இல்லையும் உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் எழுதி கொடுத்துருக்காங்க, மறந்துடாத. நீயும் நானும் தான் ஓனர், புரியுதா? உனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே போல் எனக்கும் உரிமை இருக்கு. என்ன உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதா? கட்டுப்பில் இருக்கான். கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் மேரேஜுக்குள்ளே தான். மேரேஜுக்கு அப்புறமா இதெல்லாம் பண்ணுன்னு வச்சுக்கேன், நான் சும்மா இருக்க மாட்டேன், புரியுதா? அப்புறம் இன்னைக்கு நைட்டு டின்னர் இருக்கேன், எங்கள் வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்வைட் பண்ண தான் வந்திருக்கேன் புல்லா. இதை சொல்ல தான் உனக்கு அத்தனை வாட்டி கால் பண்ணேன். சார் ஃபோன் எடுக்கல, பிஸியாக இருக்கீங்க புல்லா. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்துடுறியா? சைலண்ட்டாக இருக்கான். நீ வந்துடுவேன்னு எனக்கு தெரியும், நான் போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறா. வீக்கு கடுப்பாக இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். என்ன பண்ணுறது இவ்வளோ அவனுக்கு புரியவே இல்லை ஃபஸ்ட்டு. ஸோ இப்படியே டைம் போகுது. ஈவினிங் வீக்கை ஜியா சொல்லிட்டு போயிருப்பா இல்லையா டின்னரு, அது மட்டும் தான் மைண்டில் ஓடுதா. அவன் கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரீட்டாக உங்களை பார்க்க தான் வரான். நீங்கள் ஒர்க் முடிஞ்சு இப்போ தான் வெளில வரீங்க. நின்றுருக்கான். என்னாச்சு தெரியலையே, இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கார்கிட்ட வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி என்னாச்சா? ஹே வந்துட்டியா, ஒர்க் முடிஞ்சுதா? உள்ளே வெள்ளப்பலாம். அவனே பார்க்குறீங்க. ஏறி உள்ளே உட்காருங்க. எங்கே போகிறோம்? ட்ரைவ் பண்ணிட்டே சும்மா என்ஜாய் பண்ண அப்படி சொல்லிட்டு நேற்று ஒரு கிளப் போயிருப்பான் இல்லையா, அந்த கிளப் தான் கூப்பிட்டு வரான். நீ எங்கெல்லாம் போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், வா. என்ன இடம் தெரியல, உண்மையாக நீங்கள் அங்கெல்லாம் போயிருக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி முன்னாடி பார்க்கவே பயமாக இருக்குது. நீங்கள் வீயோட ஆம்ஸை பிடிச்சிட்டு இங்கே தான் வந்திருக்குமா?
உங்களே பார்க்குறான். நேற்று ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒய்ஃப் கூப்பிட்டு வரதானே அப்படிலாம் நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ அந்த தாட்டில் நீங்கள் எங்கெல்லாம் வந்திருப்பீங்களா, வரலையா, வந்தால் உங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி இடம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி அவனுக்கு தோணியிருந்திருக்கும். ஸோ உங்களை கூப்பிட்டு வந்திருக்கான், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். ஏன்னு தெரில, உங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி பயமாக இருக்கு. நீங்கள் அவனோட ஆம்ஸை பிடிச்சிட்டு இது இது உள்ள போதுமா, ஏன் என்னாச்சா, பா ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. உங்களே பார்க்குதா, நான் எங்கெல்லாம் வந்ததில்ல, இது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சுற்றி பார்க்குறீங்க. எல்லாரும் ஒரு மாதிரி, அது என்னமோ தெரியல, உங்களுக்கு பிடிக்கல, வேணாம் அப்படின்னு வீயை பார்க்குறீங்க. எனக்கு தெரியும் நீ வந்திருக்க மாட்டேன்னு, அதனால தான் அவனை கூப்பிட்டு வரான். உள்ள போலாம், பயப்படாதான், நான் அதுக்கம் வா அப்படிங்கிற மாதிரி உங்களை உள்ளே கூப்பிட்டு வரான். ஏன் தெரியல, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீங்கள் அவன் சொல்கிறான் அப்படிங்கிறதுனால அவனுடைய ஆர்ம்ஸை பிடிச்சிட்டு உள்ளே வரீங்க. ஒரே டான்ஸு வைப் மட்டும்தான், எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கு. எல்லாருமே நீங்கள் பார்க்குறீங்க, கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் கூட நீங்கள் திரும்ப மாட்டேன்றீங்க. கையை இன்னும் டைட்டா அப்படி பிடிக்கிறீங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் உனக்கு சாப்பிட எதனா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு உங்கள் கையை எடுத்து விட்றான். வேணாம் ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளுங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நெல்லடி எதனா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவன் ஆம்ஸ்லேருந்து உங்கள் கையை எடுத்து விட்டுட்டா. அங்கேருந்து போதான் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர. நீங்கள் இங்கே நகத்தை கடிச்சிட்டு ஒரு மாதிரி பயத்தோடு நின்றுருக்கீங்க. உங்களுக்கு போய் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு இருக்கான். போன வீயை வேற காணும், எங்கே போயிருக்கான்னு வேற தெரியல. நீங்கள் பயத்தில் நின்றுட்டுருக்க. ஏய் பியூட்டி, என்ன சிங்கிளா அப்படி கேட்க, நீ அவன் பேசுகிறான் யாரும் தெரியல, டக்குன்னு அவனை பார்க்காம திரும்பிக்கிட்டீங்க. என்ன புதுசா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் இருந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். புதுசா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திரும்பிக்கிறீங்க, பார்த்தாலே தெரியுதா, டான்ஸ் வித் மீ கையை கேட்குறான். இது உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது. எந்த பக்கம் போனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஹே கமான், ஏன் இப்படி நின்றுருக்க அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை டச் பண்ண வரான். நீங்கள் அங்கேருந்து மூவாக, எங்கே போகிற அப்படின்னு உங்கள் கையை பிடிக்க வரான். பொக்குன்னு அவன் மூஞ்சில் ஒரு பஞ்சு ஸ்ட்ராங்காக